சார் டைம் இருக்கும் சார், கண்டிப்பாக அவைலபிள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ரெப்ரசன்டேஷன் அந்த ஆக்டையும் சரிங்களா, ஆர்பிஏன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஆக்ட் அந்த 1951 பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஸோ அது 370 எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 எப்படி வந்து மக்கள் ஸோ எப்படி வந்து சார் வாய்ஸ் ஆடியோல இல்லை இல்லை. அதான் சாரி. ஸோ எப்படி வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நல்லா இந்த கரப்ஷனை வந்து எப்படி பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 370 சரிங்களா, அந்த 370 ஆர்டிக்கிளை ரிமூவ் பண்ணது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம அதையும் பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ ரெண்டாவது கொஸ்டினில் இது மூணாவது கொஸ்டினாக பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு தேதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேஞ்சஸ்க்கு ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லைங்களா, இது பார்த்துட்டோம், இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இன்றைய தேதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த கொடுத்த நம்ம டாப்பிக்கில் கொலிஜியம் முறைன்னு ஒன்று இருக்குது சரிங்களா, கொலிஜியம் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 7வது கொஸ்டினாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து சரிங்களா, அதாவது நீதிமன்றங்களில் சரிங்களா, நீதிபதிகளை நியமனம் பண்ணக்கூடிய முறை சரிங்களா. ஸோ அந்த கொலிஜியம் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கொலிஜியம் முறையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த கொலிஜியம் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இந்த கொஸ்டினாக பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் எவாலுவேஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் இன் இந்தியா, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தட் ஆஃப் யூஎஸ்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நீதிமன்றங்கள்லாம் என்ன இதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணிடலாம்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் ஒரே ஒரு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். என்ன டாபிக் உள்ள அப்படின்னா, அந்த ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைய தேதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மதிய உணவு திட்டம் இப்போ காலையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மதிய உணவு திட்டத்தை தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காலையில் மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன இதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியும், என்ன எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன தெரியும், அந்த மதிய உணவு திட்டத்தை யாரு பண்ணாங்க, என்ன இப்போ வந்து இந்த ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் வந்து காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து மதிய உணவு திட்டம்னு இருந்திருக்கு. இப்போயும் அந்த மதிய உணவு திட்டம் இருக்குது. இப்போ காலையிலையும் அவங்க சாப்பாடு போடுறாங்க, மதியமும் சாப்பாடு போடுறாங்க இல்லையா. ஸோ இதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக ஃபஸ்ட்டு ஒரு ஓரலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொலிஜியம் முறையை பார்ப்போம். ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக்காக அது ஒரு 10 மினிட்ஸு. சரி ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மதிய உணவு திட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட முத ஸ்டேட் எதுன்னா நம்ம ஸ்டேட்டு தான் சரிங்களா. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உலகிலேயே மதிய உணவுக்கு சரிங்களா, இது வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இப்போ வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய முயற்சி எது அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டங்கிறது சரிங்களா. ஸோ இந்த திட்டங்களோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து மேம்பாடு. சாரி ஃபார் இன்டர்ஃபரிங் சார். சார் ஒரு செகண்ட் சார். சாரி சார். ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் தானே சார்? ஆமாம் சார். சரி ஓகே, சரி இப்போ பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய பள்ளி உணவு திட்டம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சரிங்களா, ஊட்டச்சத்து மேம்பாடு. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஊட்டச்சத்து மேம்பாடு. இந்த வார்த்தை கீ வார்த்தை கவனமாக பார்த்துங்க. ஊட்டச்சத்து மேம்பாடு, குழந்தைகளோட ஊட்டச்சத்து மேம்பாடு, அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து அளவுகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மதிய உணவு திட்டங்கிறத முதல்ல கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த எம்டிஎம்எஸ்னால் என்னன்னு கேட்பான். எம்டிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எம்டிஎம்எஸ்னா மிட் டே மீல் ஸ்கீம், அப்படியே அது இங்கிலீஷில் இருக்கும், மிட் டே மீல் ஸ்கீம் சரிங்களா, மதிய உணவு திட்டம். ஸோ இதனுடைய பின்னணியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட சோர்ஸு சரிங்களா,
1920 இந்த நீதி கட்சின்னு ஒன்று ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சின்னு ஒன்று ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த நீதி கட்சி பார்த்திங்க அப்படின்னா முதல்ல 1920 இந்த மதிய உணவு திட்டத்தை சென்னையில் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? சென்னையோட லைட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு வந்து இதை ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, காலை உணவினை வழங்குவதற்கான ஒரு முன்மொழிவை வந்து அந்த மாநகராட்சி மன்றத்தில் ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா 125 பேர் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா தான். நமக்கு இந்த ரிட்டன் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான், அவங்க நீதி கட்சி தான் முதல்ல 1920 சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் ஆரம்பத்துக்கான ஒரு முன்மொழிவை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய செலவு பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்திற்கு இதனுடைய செலவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அணா தான். சரிங்களா? 1 அணாக்கு மிகாத செலவில் இருக்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் இருந்த மாநகராட்சி தலைவரும் அந்த நீதி கட்சி தலைவரில் முக்கியமானவரும் பார்த்திங்கன்னா தியாகராஜ செட்டியார் அவர்கள் தான் வந்து இந்த ஏழ்மையான சிறுவர்களை படிக்கிறதுக்காக ஒரு முன்முயற்சி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து 4 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டு, இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த திட்டத்தோட பேக்ரவுண்டு, அதாவது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீதி கட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா காமராஜர் வந்து அதை செயல் திட்டமாக கொண்டு வந்திருப்பார். அவர் பார்த்திங்க அப்படின்னா 1954 நம்ம காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு, சரிங்களா, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ரெவல்யூஷன் பண்ணியிருப்பார். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து இவர் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருத்தை வந்து 1956 நம்ம ஸ்டேட்டு ஃபுல்லாகவே வந்து கொண்டு வரதுக்கான முன்முயற்சிகளை அவர் எடுத்திருப்பார். சரிங்களா? எல்லாம் அதாவது வந்து அனைத்து அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் தொடக்க பள்ளிகள்லையும், சரிங்களா, இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் வந்து ரைட்டுங்களா ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் இதில் வந்து உணவு வழங்குறதுக்கு முடிவு செஞ்சவர் வந்து அவர் தான், நம்ம காமராஜர் அவர்கள் தான். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஊரில் தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான நம்ம விடுதலை கவின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? எட்டயபுரத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இதில் தான் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? கவனமாக கவனிச்சுக்குங்க. இதனுடைய ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு நீதி கட்சி 1920 நீதி கட்சி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 1000 லைட்ஸோட ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 1000 லைட்ஸ் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 1954 சரிங்களா, 1954 காமராஜர் முன்மொழிவு எடுத்து அதை 1956 வந்து அமல்படுத்தியிருப்பார். எங்கே ஆரம்பப்படுத்தியிருப்பாருன்னா எட்டயபுரத்தில் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ 56-57 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு ஒரு கேலண்டர் இயரில் 200 நாட்களுக்கு மதிய உணவு வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு கட்டமாக 1300 சத்துணவு மையங்களில் 65,000 மாணவர்களை உள்ளடக்கியதை வந்து இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைமரி லெவல், சரிங்களா, ப்ரைமரி லெவல் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்பர் ப்ரைமரி லெவல் நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளோ, 12 கிராம் இருக்கணும். சரிங்களா? 12 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இதில் 450 கலோரிஸ் இருக்கணும் அப்பர் ப்ரைமரி மீல்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இது முக்கியம். இந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காஸ்ட்டும் வந்து அவங்க கீழே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு தட்டில் அந்த டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரசம், அதாவது ரச்மா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, தால் ரைஸு, பூரி சொல்லுவா, ஹல்வா பூரி, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த டைமில் இந்த மாதிரி ஃபேர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் 13 லட்சம் பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்த டேட்டா அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் டெல்லி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற டேட்டா. சரிங்களா? இந்த என்ஜிஓ மாடலை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த அந்த காலை உணவு திட்ட நோக்கங்களை வந்து நம்மளால கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு வாங்க. முன்னாடி சொன்னது வந்து இது வந்து பேக்ரவுண்டு. சரிங்களா? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. இப்போ கீழே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த திட்டத்தோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இது ஒரு மாதிரி போகும். ஸோ இருந்தாலும் நம்ம குறிப்பிட வேணாம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளோட ஊட்டச்சத்து மேம்பாடு. அதை நம்ம அந்த கருத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படி என்ன அப்படின்னா
ஸ்கூல்ஸில் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ராப் அவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வராமல் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு குறைபாட்டினால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து கட்டாய கல்வி மூலம் இந்த திட்டத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் இவங்க செய்கிறாங்க. சரிங்களா, இதனுடைய அணுகுமுறையை பொறுத்த மட்டும் அதாவது குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஊட்டச்சத்தை மேம்பாட்டு பண்ணி, அதாவது ஊட்டச்சத்தை வந்து அதிகப்படுத்தி, சரிங்களா, ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தி அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டதுன்னா அதுங்களுக்கான சமூக மேம்பாடு அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிற திட்டம் மூலம் கல்வியை ஊக்குவிப்பதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இதை. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு டேட்டா, இதை பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். அதாவது இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட்டு, இது கீவேர்டில் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ உலகிலேயே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் வந்து அதிகமாக உள்ள நாடுகளில் நம்ம நாடும் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. அந்த பேர் வந்து இது மறைஞ்சிருச்சு போல். சரி, நான் என்ன டேட்டான்னு சொல்கிறேன். அது வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சமூக நீதி பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ அடுத்த பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கல்வி அளித்து அந்த தேசத்தை கட்டமைப்புதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா நம்ம பசங்களை பொதுவாக இந்த பெண் குழந்தைகளை வந்து அவங்க நம்ம பழங்காலத்தில் ஆதி காலத்தில் இப்போ கிடையாது, முன்னொரு காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. உடனே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இலவச உணவு, சீருடைகள், பள்ளி கட்டணம் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. சரிங்களா, மட்டும் இல்லாது அந்த பெண்களை வந்து அதாவது ஸ்கூலுக்கு போகாத பெண்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கல்வியை வந்து முறையாக அணுகிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சரிங்களா அவங்களுக்கு வழங்குறது மூலயமா அந்த பெண்களோட எதிர்காலத்தை வந்து மேம்படுத்திருக்கிறதுக்கு இந்த திட்டம் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி, இது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இது வந்து எக்கனாமிக்ஸில் வரும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுலேயுமே வரும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுலேயுமே வரும், இதை கவனிங்க. ஸோ இந்த இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது ஸோ அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்கள் ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் சரிங்களா 2 அமர்வுகளில் படித்தாங்க. ஒன்று வந்து வகுப்பறையிலையும், இன்னொன்று வந்து வீட்டில் இருக்கவங்க பெற்றோரோட தொழிலையும் கற்றுக்கொள்ளுவாக இருந்துச்சு. இப்போயுமே ஒரு சில கண்ட்ரியில் இந்த சிஸ்டம் இருக்குது. சரிங்களா, இந்த கல்விக் கொள்கையை பார்த்திங்க அப்படின்னா இது பரம்பரை கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த கல்விக் கொள்கையை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து தங்களுடைய தந்தையோட தொழிலில் கற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து முழுமையாக அவங்க வீட்டு வேலையை மட்டும் செய்கிறதுக்காகவே பயன்படுத்தப்பட்டாங்க. சரிங்களா, இந்த கல்வி முறையோட ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதை தவறுனதுனால சரிங்களா நம்ம வகுப்பறை சமத்துவத்தை வந்து அடுத்த கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நம்ம சத்துணவில் சுத்தம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்ட் பண்ணுற மெத்தடை தான் நம்ம அது கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள் இந்த சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துதல். சரிங்களா, நம்ம இந்த மதிய உணவு திட்டத்தில் அமல்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லோரும் ஈவனாக அந்த பசங்க எல்லாருமே சரிங்களா ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ஈவனுங்கிறத விட விலை இல்லாமல் அந்த சத்தான உணவை பெறுவதில் பெற்றோர்கள் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ இந்த நாளைகளில் அந்த ஆர்வம் குறைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க இப்போ எல்லாமே ப்ரைவேட்டில் தான் படிக்க வைக்கிறத விரும்புகிறாங்க மக்கள் எல்லாருமே. ஆனால் கவர்மெண்ட் வந்து சரிங்களா கவர்மெண்ட் முழுமையாக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்குமே பசங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதாவது வந்து அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த ஸ்கீமெல்லாம் இன்னுமே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு காலங்களில் பதவி ஏற்றவங்களும் ஒவ்வொரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த கல்வியை மேம்படுத்துறதுக்கான நோக்கம் எதனால் அப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது கல்வி வழங்கல் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்டோட அடிப்படை உரிமை. சரியா, ஒரு மக்களோட அடிப்படை உரிமை வந்து கல்வி. அந்த அடிப்படை உரிமையை வழங்குறதுல வந்து முக்கியத்துவமான ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடு. சரிங்களா, ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கல்வியும் சுகாதாரமும் கொடுக்கறது அந்த கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரைம் அப்ஜெக்டிவ். சரிங்களா, ப்ரைம் அப்ஜெக்டிவ் அந்த இதில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விலை இல்லாமல் புத்தகங்கள் ஆகட்டும், சீருடைகள் ஆகட்டும், அவங்க படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான அந்த அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் சரிங்களா விலை இல்லாமல் வழங்குறாங்க. சரிங்களா, விலை இல்லாமல் வழங்குறாங்கன்னா அதை வந்து அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. சரிங்களா, கல்வியை மேம்படுத்துறதுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கவர்மெண்ட் பார்க்குறாங்க அதை. சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்களே தவிர அதை வந்து அவங்க செலவினமாக பார்க்கல. சரிங்களா, செலவினமாக பார்க்கல. ஸோ இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்விங்கிறது மக்களோட அடிப்படை உரிமை. சரிங்களா, கல்விங்கிறது மக்களோட அடிப்படை உரிமை. சரிங்களா, அதனால் இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம், மதிய உணவு திட்டத்தை சொல்லிட்டோம். முதல்ல நீதி கட்சி சொன்னோம், அடுத்து வந்து நம்ம காமராஜர் ஐயா சொன்னோம். ஸோ இதனுடைய 3வது பரிணாம வளர்ச்சி தான் வந்து என்னென்னா எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம் இதை பாருங்கள், இன்னுமே இந்த ஸ்கீம்லாம் இருக்குது. சரிங்களா, இந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உடலுக்கு தினம் சார்ந்த ஒரு ஊட்டச்சத்து, தினமும் ஒவ்வொரு வகையான சரிங்களா ஊட்டச்சத்தை வழங்குறதுல உறுதிப்படுத்துறதுல இவங்க உறுதியோடு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ ஆரம்பம். எப்படி இப்போ என்ன பிரச்சனையில் இருக்குது, இந்த ஸ்லைடு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்லைடு, டிஐபிஆர் வெளியிட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்லைடு. திங்கக்கிழமை என்ன போடுறோம், செவ்வாய்க்கிழமை என்ன போடுறோம், புதன்கிழமை என்ன பண்ணுறோம், வியாழன் வெள்ளி இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறோம், அவங்களுடைய பசங்களோட வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். சரிங்களா, எல்லா டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும். சரிங்களா, எல்லா டேஸ்லேயும் முட்டை இருக்கும். அதை அமல்படுத்தினது வந்து இன்னொரு சிஎம். சரிங்களா, அம்மா பயன்படுத்திருப்பாங்க. இதை பார்ப்போம். இதை பாருங்கள், இதனுடைய பரிணாம வளர்ச்சியில் 3வது நிலையில் இருக்கிறது புரட்சித் தலைவரோட எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்த திட்டத்தோட நோக்கத்தை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. அதனால் பசி வந்து நம்ம படிக்கிறதுக்கு சரிங்களா கற்றலுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அந்த ஒரு விஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இருந்த முதல்வர் அந்த எம்ஜிஆர் அவர்களால் வந்து 1/7/1982 வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பாப்பாக்குறிச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். இதெல்லாம் கீவேர்டில் கொடுப்பாங்க. பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் கொடுப்பாங்க. சரிங்களா, பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. முதல்ல இதனுடைய திட்டம் வந்து சென்னையில் 1000 லைட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது காமராஜர் ஐயா அவர்கள் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எட்டயபுரத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 3வதா இவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா பாப்பாக்குறிச்சி, திருச்சியில் பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் 1/7/1982 அறிமுகப்படுத்திருக்காங்க. சரிங்களா, பாப்பாக்குறிச்சி அது பேர் திருச்சியில் தாங்க ஐயா இருக்குது. பாப்பாக்குறிச்சி எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா, பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா, அது வேறு கதை. அவர் ஏன் அந்த இதை சூஸ் பண்ணாருங்கிறது வேறு கதை, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, கவனமாக பார்த்துக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, சிறப்பு பயிற்சி மையங்கள், அது இல்லாமல் மதரசாக்கள், சர்வசிக்ஷா அபியான் கீழே அறிமுகப்படுத்தக்கூடிய மக்தாப்கள், தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் கீழ் செயல்படும் சிறப்பு பள்ளிகள் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக விலை இல்லாமல் சத்தான உணவு வழங்குறத உறுதிப்படுத்துகிறாங்க. சரிங்களா, இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், நானும் பண்ணிங்க இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இந்த திட்டத்தில் வந்து இத்தனை விதமான சரிங்களா இந்த சத்துக்களை உறுதிப்படுத்துகிறாங்க. குழந்தைகள் சின்ன வயசுலேயே இத்தனை விதமான சத்துக்களை உறுதிப்படுத்துகிறாங்க. பொட்டாசியம், சரிங்களா, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், மக்னீசியம், துத்தநாகம், இரும்பு சத்துங்கன்னு இத்தனை வகையான சத்துக்களை அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட ப்ரைம் ஒப்ஜெக்டிவையே அவங்க ஊட்டச்சத்து குறைபாடுங்கிற இடத்துக்கு போகக்கூடாது. குழந்தைகள் படிக்கிற வயசில் படிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் சத்துணவு கூடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்க யாராக இருப்பாங்க, சத்துணவு கூடங்களில் வந்து சமையலர்கள் யாராக இருப்பாங்க,
மேக்ஸிமம் 99% பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? பெண்களை இந்த ஸ்கீமை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஏன் பெண்களாக இருப்பாங்க அப்படின்னா, சத்துணவு கூடங்கள்லையும் அங்கன்வாடி மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி மையங்கள் அங்கன்வாடி மையங்கள்லையும் ஒரு 99% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. சத்துணவு அமைப்பாளரை சொல்லலை, நான் சமைக்கிறவங்கள சொல்கிறேன், சமையலர்களை சொல்கிறேன், பெண்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பை பெண்களுக்கு வழங்கி அவங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு இடத்தையும் இதை வந்து இவர் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களோட சத்துணவு மதிய உணவு திட்டம் உறுதிப்படுத்துது. சரிங்களா? இதனுடைய பின்னணியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி சொல்லணும். இதனுடைய பின்னணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் ட்ராப் அவுட், இடைநின்றல்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்காக அது பசியோட அந்த குழந்தைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது கல்வியை தொடர இயலாத நிலைக்கு ஏற்படுத்தக்கூடாது, தள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் வந்து ரேட் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு திட்டத்தோட மைல்கற்கள். ஃபஸ்ட்டு 1/7 ஆரம்பிச்சிருப்பார், அப்புறம் 15/9, அப்புறம் 15/9 62க்கு அப்புறம் 84, கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஆரம்பங்களில் கிராமங்களில் இருந்திருக்கும், அப்புறம் நகர்ப்புறத்தில் அவர் விரிவுபடுத்தியிருப்பார். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கீம் லான்ச் இன் ரூரல் ஏரியாஸ் ஃபார் ஏஜ் ஆஃப் 2 to 5 years அண்ட் 5 to 9 years பீப்புள். அப்புறம் அர்பன் ஏரியாஸுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 10 to 15 years பீப்புளுக்கு வந்து ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மெனூஸ் எல்லாமே இப்போ போடுற மெனு எல்லாமே சரிங்களா இங்கே கொடுத்துருக்குறாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டு செஞ்ச முன்முயற்சி, ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் செஞ்ச முன்முயற்சிகள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 89 to 91 அவர் சிஎம்மாக இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை முட்டை கொடுப்பாங்க, 15 டேஸ்க்கு ஒரு முட்டை கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயலலிதா அவங்க வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை விருப்பப்படி இந்த மசாலா முட்டைகள் வழங்குறதுல வந்து அவங்க சேர்த்தாங்க. அவங்க தான் அந்த உணவு பட்டியலில் அதை சேர்த்தாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பரிணாம வளர்ச்சி. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இந்த ஸ்கீமை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ப்ரைம் ஸ்கீமில் இருக்குது. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ரைம் ஸ்கீம் ஆஃப் இப்போ இருக்கிற கவர்மெண்ட். அதை பற்றி கேட்பாங்க, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விவரி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எப்படி கேட்பாங்கன்னா, முதலமைச்சரோட சிஎம் அந்த ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலை உணவு திட்டம் எவ்வாறு குழந்தைகளோட அந்த ஊட்டச்சத்து மேம்பாட்டையும் இல்லை பள்ளியோட இடைநின்றல் குறித்த விவரங்களையும் உங்கள் பார்வையில் பகுப்பாய்வு செய்க, இல்லை ஆராய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேசிக்ஸ் இதில் நீங்கள் இந்த கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம காலை உணவு திட்டம் உள்ளேயே போக முடியும். சரிங்களா? சரி, இது இன்றைக்கி டாப்பிக்கு. இதை நான் ஷேர் பண்ணிடுறேன், இதை பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே. இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த மட்டும் ஸோ கலைஞர் உமன்ஸ் ரைட்ஸ் கிராண்ட் ஸ்கீம் இது பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். சரிங்களா? சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இப்போ இதுதான் நம்ம இதுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ங்கிறது மதுரையில் தான் லான்ச் பண்ணாங்க. 15/9/2022 அப்படி வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான எய்ம் என்னன்னா, டு ப்ரொவைட் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எங்கே வரைக்கும்னா கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 5 வரைக்கும். சரிங்களா? எல்லா ஸ்கூல் டேஸ்லையும் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதை எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை கவனமாக பார்த்துக்கணும். கேட்பாங்க, மதுரையில் லான்ச் பண்ணியிருப்பார், சிஎம் லான்ச் பண்ணியிருப்பார், 15/9 லான்ச் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமமான திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமான திட்டங்கள் வந்து அண்ணா பிறந்த நாளில் இருக்கும், இல்லை பெரியாரோட ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அண்ணாவோட தொடர்புடையதாக இருக்கும், அன்லெஸ் அதர்வைஸ் வந்து பெரியாரோட தொடர்புடையதாக இருக்கும். இடங்கள் பார்த்திங்கன்னா மதுரையாக இருக்கலாம், இல்லை காஞ்சிபுரமாக இருக்கும்.
சரிங்களா. நீங்கள் இப்போ அடுத்தடுத்த ஸ்கீம்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மதுரையாக இருக்கும், காஞ்சிபுரமாக இருக்கும், இல்லை ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்குன்னா சென்னையில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. சரி, இதனோட எய்ம் சொல்லிட்டோம். இதனோட எய்ம் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இதனோட இம்பார்ட்டன்ட் எய்ம் என்னென்னா டு ப்ரொவைட் நியூட்ரிஷ் பிரேக்ஃபாஸ்ட் டு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 1 to கிளாஸ் 5 ஆன் ஆல் ஸ்கூல் டேஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. சரிங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரோட தனி அமைச்சகம் இருக்கு இல்லையா, அது மூலியமாக இதை பண்ணுறாங்க. சரிங்களா. இதனுடைய பேக் எண்டில் எங்கே இது செயல்படுது, சரிங்களா, அதாவது இப்போ டெப்டி சிஎம்கிட்ட இருக்காது, அந்த அந்த துறை வந்து டெப்டி சிஎம்கிட்ட இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு செயலாக்க திட்டத்துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த சிறப்பு செயலாக்க திட்டத்துறையில் வந்து இந்த மினிஸ்ட்ரி, அந்த 38 மினிஸ்ட்ரி கீழே எதில் வரும்னா சோசியல் வெல்ஃபேர் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். ஆனால் அது இந்த ஸ்கீம் பொறுத்த மட்டும் இந்த ஸ்கீம் எதில் இருக்குது அப்படின்னா சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அதில் இருக்குது. சரிங்களா. ஒரு செகண்ட். ஓகே. ஸோ பெனிஃபிஷரிஸை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும். பெனிஃபிஷரியை பொறுத்த மட்டும் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா. பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் பட்டாங்க. இப்போ எய்டட் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. இந்த ஸ்கீம்ஸை பொறுத்தவரைக்கும் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் த நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் அண்டர் த ஸ்கீம். ஓகேங்களா. ஓகே. ஸோ கீ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். இது என்ன நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்னால் பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸை வந்து அந்த குழந்தைங்க கொடுக்குறதுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு இன்டேக் பண்ணுறது, அதை கொடுக்குறதுக்காக. சரிங்களா. அதே மாதிரி அந்த உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அனீமியா ரேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரத்த சோகை குறைபாடு இருக்கிறது, கால்சியம் குறைபாடு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலை உணவை வந்து குழந்தைகள் தவிர்க்கிறதுனால நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அட்மிஷன் ரேட்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. சரிங்களா. இந்த ஹெல்த் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஒரு காலையில் வழங்கக்கூடிய உணவுங்கிறது என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னா எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட், அயான் அண்ட் கால்சியம் கான்ட்ரிபியூட்டிங் டு இம்ப்ரூவ்ட் ஹெல்த் அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். சரிங்களா. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சத்தான உணவு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. திங்கக்கிழமை என்ன பண்ணுறான் அப்படின்னா உப்புமா வகையில் ஏதாவது ஒன்று போடுறான் திங்கக்கிழமை. ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா கிச்சடி வகையில் போடுறாங்க. புதன்கிழமையில் பொங்கல் வகைகள் போடுறாங்க. வியாழக்கிழமையில் மீண்டும் உப்புமா வகைகள் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை இனிப்பு வகைகள் போடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்டிக்கல் எழுதும் போது இந்த விஷயங்கள்லாம் கவனமாக எழுதணும். கண்டிப்பாக கேட்பாங்க, கவனமாக எழுதணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலாகேஷனை பொறுத்த வரைக்கும் 35.56 கோடி ரூபா அலாட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யார் யார் இண்டிகேட்டர்ஸ், யார் யார் வந்து பயனாளிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேஸ் வைஸ் ரோல்ட் அவுட்டுங்கிறது நம்ம எப்படின்னா ஒரு புதிய மாதிரி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா. அந்த எங்கே வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த சென்சஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயா ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ் ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து இந்த ப்ரைம் ஸ்கீம்ங்கிறதுனால அந்த சிஎம்மோட எப்படி சொல்கிறா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கீழே வரும். இதை மந்த்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிஸும் ப்ளஸ் வந்து கலெக்டர்ஸும் அந்த ஸ்கீம்ஸை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆய்வு பண்ணி அது கரெக்டாக டெலிவரி ஆகுதா அப்படிங்கிறத சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த எவாலுவேஷனில் அந்த கிரிட்டேரியா இருக்கும். அவங்களோட பிடிஎல்லையும் இந்த ஸ்கீமோட கிரிட்டேரியா இருக்கும். சரிங்களா. 14 வகையான ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்கீமு இந்த காலை உணவு திட்டம். ஓகேங்களா. இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதும் 25/8/2023 இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும். சரிங்களா. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ இதுவும் அதே தான் போட்டிருப்பாங்க. பெனிஃபிஷியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.7 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு பயன்படுறாங்க. ஓகேங்களா.
ஸோ இதுதான் இந்த சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து இதுதான். சரி, ஓகே. ஸோ இது ஓகேங்களா, புரியுதுங்களா? எஸ் சார். இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணி பார்த்துடணும் அப்படின்னா நீங்கள் எழுதி பார்த்துடணும். இதை நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன், அட்மின்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிடுறேன். அவங்க அதை பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வந்து எழுதி பார்த்துடணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்கீமு, கவனமாக பார்த்துக்குங்க. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, உங்களுக்கு எதிர்பார்க்குற ஸ்கீம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறதுனால இந்த எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களை எக்ஸாமினர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம எக்ஸைட் பண்ணுற வினாக்களில் இதுவும் ஒரு வினாக்கள். ஸோ இது ஒரு வினாக்கள். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான வினா. ப்ளஸ் நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவும் நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். அந்த நான் முதல்வன் அந்த ஸ்கீமும் வந்து நம்ம எலாபரேட்டாக எழுதணும். சரிங்களா? ஓகே. நான் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம அப்ரோச்சை பயன்படுத்தி, சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த மதிய உணவு திட்டத்தை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடணும். இதில் வந்து ஒரு 100 வேர்ட்ஸுக்கு மேலே இதில் பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நீங்கள் கொண்டு போகணும். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஓவராலாக எஜுகேஷன் சிஸ்டமே ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டமே இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஐடியாவை க்ரியேட்டிவிட்டியாக திணிக்கணும். ஓகேங்களா? ஓகே தானே? ஸோ அதுக்கு தான் ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஓகே சார். இந்த டேட்டாவை நம்ம கொடுத்து அதனால சார் சொல்லுங்கள் சார். ஃப்ளோ சார்ட் மாதிரி ஏதோ பண்ணுறது இதுலேயே அதான் சார் சொல்கிறேன். நான் இப்போ எய்ம்னு போட்டிருக்கேன்ல சார், நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவாக கொடுத்துட்டேன். நீங்கள் அதை க்ரியேட்டிவிட்டியாக எழுதணும். க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் போட்டு இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் நம்ம அப்ரோச் நம்ம முன்னாடி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சார், உங்களுக்கு அப்ரோச் இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அப்ரோச்சில் நீங்கள் தான் அதை க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரணும். ஓகேங்களா? நீங்கள் அதை எழுதும் போது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நான் அதை சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. நான் திணிக்கும் போதே நான் வெறுமனே உங்களுக்கு மைண்ட் மேப்பாக கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 300 வேர்ட்ஸ் உங்களால் பிக் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செகண்ட் இருங்க, நான் ஸ்க்ரீனை ஷேர் ஒரே செகண்ட். ஒரே செகண்ட் சார். ஓகே, இப்போ சார் ஒரு மைண்ட் மேப் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த மைண்ட் மேப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறது, நீங்கள் அதை ஃபுல்லாகவே உங்களால் அதை டெஸ்கிரிப்டிவாக நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு எழுத முடியாது. ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வேர்டிங்காகவே இந்த மாதிரியே திணிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நம்ம ஃப்ளோ சார்ட்லாம் பயன்படுத்தி நீங்கள் எப்படி நம்ம எளிமையாக அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எவாலுவேஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் போட்டு அந்த பார் சார்ட்டில் போட்டுட்டு இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மைண்ட் மேப்பில் கொண்டு வரணும். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? நான் இந்த மாதிரி உங்களுக்கு சிஸ்டமாக கொடுத்துறேன். இது வந்து உங்களுக்கு கொலிஜியம் எடுத்து நடத்த போகிறேன். அந்த கொலிஜியம்கான மைண்ட் மேப் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சம்மந்தமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கான இது வந்து மைண்ட் மேப். சரிங்களா? உச்சநீதிமன்றம். ஸோ அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என்னென்ன, மாநிலங்கள்னால் என்ன, மாநிலங்களோட குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றம் என்ன, அதனுடைய துணை நீதிமன்றங்கள் என்ன, இது எல்லாமே இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டுங்களா சார்? இந்த மாதிரி தானே கேட்குறீங்க. நீங்கள் எழுதும் போது இந்த மாதிரி எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? மைண்ட் மேப்பாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே எழுத முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக லேர்ன் பண்ணிட்டு எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும்.
சரிங்களா? சாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சரி எழுதி பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் ஒன்றா எழுதினீங்கன்னா நான் இது இப்படி எழுதலாம் சார், அப்படி எழுதலாம் சார், இந்த மாதிரி வேணாம் அந்த மாதிரி வேணாம்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம சரி கொலிஜியம் முறை பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த கொலிஜியம் அமைப்போட பரிணாமம். ஓகேங்களா? இந்த கொலிஜியம் சரி முறை இல்லை இப்போ பார்க்க இன்னைக்கு போகிறோம். இந்த கொலிஜியம் முறைக்கான நம்ம மைண்ட் மேப் இது. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நான் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு ஷேர் தொந்தர பண்ணிக்கிறேன். ஓகேவா சார் சார்? தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். இல்லை இல்லை சார் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். எனக்கு என்ன பிரச்சனைனா சார், இது வந்து எனக்கு அதை வந்து சுருக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. நான் அங்கேருந்து பாயிண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது பண்ண முடியும்னு தோணுதுங்க சார். அதுக்கு அந்த கண்டென்ட் அப்சர்வ் பண்ணி என்ன சொல்கிறீங்க சார்? மைண்ட் மேப்பா கொண்டு வர்றது எனக்கு டைம் தேவை சார். ஃபுல்லா படிச்சு நான் வந்து மைண்ட் மேப்பா கொண்டு வர்றது டைம் வந்து ரொம்ப தேவைப்படுமோன்னு தோணுதுங்க சார். எனக்கு மைண்ட் மேப் மாதிரி இருந்தது அப்படின்னா நான் அங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ன்றது எனக்கு ஐடியா இருக்குங்க சார். அதை சொல்றேன் சார். சார் உங்களுக்கு டாபிக்லாம் சரிங்க சார், நான் தரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், இல்ல சார், நீங்கள் இல்ல இல்ல நீங்கள் இல்ல என்னோட இல்லை ஆக்சுவலி நான் என்ன இருக்கிற என்ன தாட்ரா உங்கள்கிட்ட சொல்றேன் சார். சொல்கிறேன்னா எனக்கு சார், அது விஷயம் தெரியாது. இல்லை சார், இல்லை விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் படிக்கும் போதே 10 விஷயம் சரிங்க தான் சார். படிச்சீங்கன்னா நீங்கள் எழுதும் போது ப்ரெஷரில் 10 விஷயத்தை உங்களால் எழுத முடியாது. நீங்கள் படிக்கும் போது 100 ஓகே வார்த்தைகள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே உங்களால் 200% சரிங்களா அதை மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணி 300 ஓகே வார்த்தையை ஆக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் படிக்கும் போதே ஓகே வெறும் 50 வார்த்தை மட்டும்தான் படிச்சீங்கன்னா அதிகபட்சம் உங்களால் ஒரு 75 வார்த்தை தான் எழுத முடியுங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி டெக்னிக்கல் டைம்லாம் உங்களுக்கு இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூல்லையும் நான் திணிக்கிறதுக்கு காரணம் இதுதான். டெஸ்கிரிப்டிவ் வேறு, ஓகே எம்சிக்யூ வேறு. எம்சிக்யூ நான் அவங்கன்னா ஓகே எம்சிக்யூனா நான் சூப்பராக உங்களுக்கு வேறு மாதிரி நடத்துகிறேன் நான். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் திருத்துறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான் திருத்துவாங்க, டாப் லெவலில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் திருத்துவாங்க. ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர் வேலிட் பண்ணுறவங்க, போர்டில் வேலிட் பண்ணுறவங்க மேபி ஓகே டிஆர்ஓஸாக இருக்கலாம், சரிங்களா? டிஆர்ஓஸாக இருக்கலாம், அதாவது இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சொல்கிறேன். ரெவன்யூவில் ஓகே இருக்கிற ஓகே டிஎஸ் டெப்டி செக்ரட்டரி, அதாவது குரூப் 1 கன்ஃபர்ட் ஐஏஎஸ் லெவலில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த பேப்பரை ஓகே வேலிட் பண்ண ஓகே போகிறாங்க. அதுவும் சரிங்க அதுவும் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டு டிஆர்ஓஸாக இருக்கலாம், இல்லை PA to கலெக்டர்ஸ் லெவலில் ரிட்டையர்டான அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆட்களை தான் திருத்த சொல்ல போகிறாங்க. அப்படிங்கிறப்ப சரி அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தா தான் அவன் மார்க் போடுவான். சரிங்களா? அதனால் ஓகே நீங்கள் கொஞ்சம் ஓகே சிரமம் பார்க்காம நான் அந்த வீடியோ இதெல்லாமே சார். நான் அனுப்பிச்சிட்றேன், இதுவும் நான் உங்களுக்கு ஓகே பிடிஎஃப் அனுப்பிச்சிட்றேன். எழுதும் போது நீங்கள் மைண்ட் மேப்பை எப்படி இன்சிஸ்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே சரி, சார். இப்போ அடுத்த டாபிக் உள்ள ஓகே போயிடுவோம். நம்ம இப்போ அடுத்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொலிஜியம் முறை. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா கொலிஜியம் சிஸ்டம். இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? இது அதற்கான நம்ம ஆர்டிக்கல் கொடுத்துருக்கோம். இது சப்ஜெக்ட்டு. இந்த பாலிட்டியில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க கேட்டிருக்காங்க, சொல்லிங்களா, சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்தியாவோட நீதி அமைப்புகளை பார்க்கும்போது இந்த கோர்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். உச்சநீதிமன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உச்சநீதிமன்றம் எத்தனை உச்சநீதிமன்றம் சார் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் சார் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒன்று தான் இருக்குங்களா? எங்கே சார் இருக்குது? டெல்லியில இருக்கு சார். டெல்லியில் இருக்குது. ஓகே. ஹை கோர்ட் சார்? இது உயர்நீதிமன்றம் சொல்கிறோம் இல்லையா, ஹை கோர்ட். கோர்ட்ஸ் தமிழ்நாட்டுல 2 இருக்குங்க சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கும் சார். சரி, ஓகே. சரி, பார்ப்போம். பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ், ஹை கோர்ட் சொல்லிட்டோம். ஸோ அந்த மாநிலங்களோட குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நீதிமன்றம், அதாவது மதராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குது. சரி, இது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே சார்பு நீதிமன்றங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த உயர்நீதிமன்றங்கள் இருக்கும், உச்சநீதிமன்றம் இருக்கும், அதுக்கு கீழே உயர்நீதிமன்றங்கள், அதுக்கு கீழே சார்பு நீதிமன்றங்கள், அதுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள். இதை என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களை அமர்வு நீதிமன்றங்கள், மேஜிஸ்ட்ரேட், சிவிலு, அப்புறம் வந்து இந்த குடும்ப நீதிமன்றங்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்படி கிளாஸிஃபை பண்ணுறான். சரிங்களா? இந்த நீதிமன்ற அமைப்புங்கிறது 1935 அந்த அரசு சட்டம், அந்த கவுன்சில் சட்டத்திலேருந்து தான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய நீதி அமைப்புகள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டும் பகுதி 5, அதாவது இந்த அரசியல் ஏற்பாடுகளில் சரத்து 124லேருந்து 147 வரைக்கும் இருக்கிறது பகுதி 5. சரிங்களா? அந்த பகுதி 5ல் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் 124 to 147 இதை சொல்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஃபுல்லாகவே சொல்லுதோம். இந்த எவால்யூஷனை பொறுத்த மட்டும் முதல்ல நமக்குன்னு ஒரு நீதிமன்றம் எங்கே ஏற்படுத்தப்பட்டதுன்னா கல்கத்தாவில் 1773 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஒரு சட்டத்தைப்படி. சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1861 உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இது இந்த 73ல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கல்கத்தாக்கு அப்புறம் மும்பை, சென்னைன்னு சொல்லிட்டு 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? 3ஆ டிவைட் பண்ணி 3 சிஜி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரீசெண்டாக நம்ம இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லிக்கு வந்து ஒரே எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த கோர்ஸ் சிஸ்டத்தோட அந்த பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1773ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 1861 உயர்நீதிமன்றங்கள் சட்டம் போட்டிருப்பாங்க. அப்புறம் 1935 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செஞ்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு இந்த சட்டப்படியே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வந்து இந்திய சட்டப்படியே ஒன்று இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து ஜனவரி 28, 1950 தான் இந்த உச்சநீதிமன்றம் டெல்லியில் வந்து கிரியேட் பண்ணி அதை அரசு முறைப்படி ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம இந்திய அரசு முறைப்படி அதை வந்து சுதந்திர சட்டத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ளிருப்பாங்க. சரிங்களா? அரசியலமைப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்போ தான் ஏற்றிருப்பாங்க. ஜனவரி 28, 1950 ஏற்றுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு வகையான மைண்ட் மேப்பு. சரிங்களா? இந்த சரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனமாக கவனிங்க. சரத்துக்களை பொறுத்த வரைக்கும் 124(3) என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஜிஐ இருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இல்லை அப்படின்னா சிஜிஐ இல்லைன்னா கூட உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள நியமனம் பண்ணணுன்னா அவங்களுக்கு இந்த 4 வகையான தகுதிகள் இருக்கணும். முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும். சரிங்களா? அதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 124ல் 4. சரிங்களா? 124ல் 4 தான் வந்து அதை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சரத்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறக்கூடிய முறைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த சரத்து. சரிங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 10 வருடங்கள் இருக்கலாம், அப்புறம் புகழ்பெற்ற நீதிபதியாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியில் 5 ஆண்டுகள் பணி பெற்றவங்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின் பேசிஸில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸாக வந்து நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த சம்பளம் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றம் தான். சரிங்களா? சிஜிஐ யார் நியமனம் பண்ணுவாங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதை சொல்ல வராங்க. இந்த சம்பளம் கொடுக்குறது எல்லாமே மேலே தான். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா காலங்கள்லேயும் இந்த சம்பளத்தை மட்டும் குறைக்கவே முடியாது. சரிங்களா? சம்பளத்தை குறைக்க முடியாது. அவங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளங்கள் மற்றும் செலவினங்களை குறைக்கிற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தல அப்படின்னா தற்போது வந்து 34 சிஜி இருக்காங்க. சரிங்களா? தலைமை நீதி உட்பட மொத்தம் உச்சநீதிமன்றத்தில் 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஓகேங்களா? நீதிபதிகள் இப்போ தற்போது 34 நீதிபதிகள் இருக்காங்க. அதாவது 33 + 1 எல்லாமே ஃபில்டு. ஓகேங்களா? சரி, 126 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா சரத்து 126. சரத்துன்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கலை தான் நம்ம சொல்கிறோம். விதின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர்டிக்கலை தான் சொல்கிறோம். ஆர்டிக்கல் 126 என்ன சொல்லுதுன்னா ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணலான்னு சொல்லுது. இது என்ன சொல்கிறான்னா 127 ஆர்டிக்கல் வந்து தற்காலிக நீதிபதிகள் அப்படின்னு சொல்லுது. என்னது? உயர்நீதிமன்ற நீதிபதியிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு தற்காலிகமாக அவங்க வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிக்கல் 127. 128 என்ன சொல்லுதுன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மறுநியமனம் செய்வதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி வந்து பதவி நீக்கம் பண்ணலான்னா இம்பீச்மெண்ட் தான் இவங்களுக்குமே. சரிங்களா? தவறான நடத்தை அல்லது திறமையின்மையின் காரணால் இவங்களை நியமனம் பண்ணலாம். திறமையின்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை. திறமையின்மை இல்லை அப்படின்னா கொலிஜியம் வந்து அவங்கள பரிந்துரை பண்ணாது. சரிங்களா? பரிந்துரை பண்ணாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 கொண்டு வந்தாங்க. இதில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு இருப்பாங்க. ஜனாதிபதி உத்தரவு போட்டால் மட்டும்தான், குடியரசுத் தலைவர் உத்தரவு போட்டால் மட்டும்தான் ஒரு நீதிபதிகளை வந்து விசாரணைக்க முடியும். சரியா? நீதிபதியை விசாரிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பதவி நீக்கிறது இம்பீச்மெண்ட் தான். சரி, ஓகே. அதிகார வரம்பு பார்த்த வரைக்கும் 33 சரத்து, அதாவது ஆர்டிக்கல் 131 என்ன சொல்லுதுன்னா 2 மாநிலத்துக்கு இடையில் சண்டை. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் சண்டை அப்படின்னா அந்த அவங்க ரெண்டையும் சமாதானப்படுத்துகிற பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து அரசியலமைப்பில் இருக்கலாம். அதாவது இவங்க அரசியலமைப்பு அப்படின்னா
இப்போ நீட்டுங்கிறான் இல்லையா, நீட்னு மசோதாவை கையெழுத்து போட்டு அனுப்புகிறான். ஆனால் வந்து அங்கே மேலே வந்து அவங்க அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க. சரியா, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். யார் கோர்ட்டுக்கு போகலாம்? சட்டமன்றம் வந்து சட்டமன்றத்தோட இதை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி இது பட்டியல்கள் இருக்கும். சரிங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கும். அதாவது மத்திய அரசாங்கம் மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய கன்கரன்ஸ் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய கன்கரன்ஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரலான கன்சர்ன்ஸ் இருக்கும். இவங்க 2 சேர்ந்து பேர் ஏற்றுவாங்க. சரிங்களா, இந்த கன்கரன்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சிஜிஐ சொல்லும். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த 132, 133, 134லாம் இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. சிறப்பு விடுப்பு அப்படிங்கிறது 136ங்கிறது எந்த ஒரு தீர்ப்பாயும் இல்லை நீதிமன்றத்துலேயும் மேல்முறையீடு பண்ணலாம். சரிங்களா, அதை சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்பான். ஆர்டிகிள் 143 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் விரும்பும் பட்சத்தில் அரசியலமைப்பு ஆலோசனை, சரிங்களா, கான்ஸ்டியூஷனல் அந்த ஆலோசனை வந்து யாருக்கிட்ட பெறலாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பட்சத்தில் அரசியல் ரீதியாக ஆலோசனையை வந்து ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அப்படி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 143. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 143 கீவேர்டில் வச்சுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டு. ஸோ ரிட்டை பொறுத்த வரைக்கும் 32 இருக்கு இல்லையா, இந்த 32 ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஹாப்பியஸ் ஹார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்புணர்வு, மன்றம், சான்றிதழ், தடை, குவாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் வந்து 32 சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் போட முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 129 பதிவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒன்று இருக்குது. அந்த நீதித்துறையை வந்து அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா, சரிங்களா, அந்த அரசாங்கத்தோட அதாவது அரசாங்கத்தோட அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து மதிப்பாய்வு செய்கிறதுக்கு போடுறது தான் அந்த 129ங்கிற ஆர்டிகல். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். ரிட்டு கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, அதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ரிட்டை பற்றி. ஓகே. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரிட்டு தான் சொன்னேன். அந்த ஆர்டிகல் 32 படி ரிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஹாப்பியஸ் ஹார்பஸு, மேண்டமஸு, ப்ரொஹிபிஷனு, இல்லை செர்சூரியா, சரிங்களா, இல்லை வாரண்டோ, இது ஒன்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் தமிழில் சொல்லியிருக்காங்க. ஹாப்பியஸ் ஹார்பஸ்ன்னா யூ மே ஹாவ் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கும் அந்த டியூட்டியை செய்ய சொல்லி. சரிங்களா, ப்ரொஹிபிஷன் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது. ரிட்டு வாங்கிட்டாங்க, ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா அந்த லோவர் கோர்ட் ஏதாவது அத்தாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஸ்டே ஆர்டர் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. நான் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ அந்த சான்றிதழ் தடை அப்படின்னா அந்த செர்சோரியான்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டு பி சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வாரண்டி பை வாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்னு பார்ப்போம். இது உயர்நீதிமன்றத்துலேயும் போடலாம், உச்சநீதிமன்றத்துலேயும் போடலாம், உயர்நீதிமன்றத்துலேயும் போடலாம். சரி, இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ கொலீஜியம் அமைப்போட பரிணாமம் இப்போ தான் வந்து ஒரு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இதனோட ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜஸோட ட்ரான்ஸ்ஃபரு, அப்பாயின்மெண்ட்டு, சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபரு, அவங்களோட என்கொயரிஸு, இது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த கொலீஜியம் தான். சரிங்களா, கொலீஜியம் தான். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் 1950 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28 இந்த கொலீஜிய முறை இல்லை. சரிங்களா, அந்த கொலீஜிய முறை இல்லை, ஆரம்பத்தில் கிடையாது. சரிங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பார்த்து, சரிங்களா, அவங்கள வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் யார் முதல்ல வராங்களோ அவங்கள வந்து சிஜிஐயா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து இது சீனியாரிட்டி பேசிஸ் தான் எல்லாமே. நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கும்,
நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க சீனியாரிட்டி பேஜஸில் அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி உட்கார வைப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. சரிங்களா? 1970s பார்த்தீங்க அப்படின்னா 1970s அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அந்த ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு தேவையான தோதான ஆட்களை மட்டுமே வந்து அந்த சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணாமல், சரிங்களா, அந்த வயது மூப்பை வந்து ஃபாலோ பண்ணாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியமனங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் எதிர்த்து தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படிவாங்க, அப்போ இருந்த அந்த சீனியர் ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்குகள் பதிவு பண்ணுவாங்க. சரிங்களா? வழக்குகளை பதிவு பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டில் மாமா இந்த கூப்பிட்றேன். ஹலோ மாமா. ஹலோ சாரி சார், வாய்ஸ் வரல சார். சாரி சார், ஒரு அர்ஜென்ட் கால். சாரி சார், ஒரு எமர்ஜென்சி கால், அதனால தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே சாரி சார், சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்க ஓகே சார், ஓகே சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலிஜியமோட அமைப்போட பரிணாமத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இங்கே வந்து 1917 அந்த ரூலிங் பார்ட்டி ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? அது நம்ம அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ஆதரவு மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சீனியாரிட்டியை ஓவர் கம் பண்ணி சிஜிஐயாக உட்கார வைப்பாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அப்போ இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே அதே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சிகள் தான் இங்கே எல்லாம் இருக்குது. சரிங்களா? சரி, இதை பாருங்கள். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலிஜியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா 1982. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் அந்த 124 என்ன சொல்கிறாங்கன்னா ஆலோசனை அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ ஆலோசனைனா என்ன அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு பேசுபொருளாயிடுச்சு. என்ன ஆலோசனை அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு ஜனாதிபதி இருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கணும். இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குற அந்த ஆலோசனைங்கிறது ஒப்புதல் கிடையாது, அது வந்து டிக்ளரேஷன் கிடையாது. அதை முடிவு பண்ண வேண்டியவங்க குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு. சரிங்களா? ஒரு இந்திய தலைமை நீதிபதி இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஆலோசனைங்கிறது, சரிங்களா, அது வந்து ஒப்புதல் கிடையாது. சரிங்களா? அதுக்கு வந்து யார் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னா ஜனாதிபதி கட்டுப்பட மாட்டாங்க. சரிங்களா? சார், ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ கொலிஜியம்ல இருக்கவங்க யாருங்க சார்? சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பாங்களா, வேறவங்களும் இருப்பாங்களா? இதுதான் அடுத்து சொல்ல வரேன், நீங்கள் அவசரப்படாதீங்க. பாருங்க, அடுத்தடுத்ததில் இதுதான் சொல்ல வரேன். இதுதான் இங்கேயும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வரலாறு தெரிஞ்சாதான், அந்த கேசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சாதான் இங்கே யார் வந்து கொலிஜியத்தில் இருக்கிறாங்க, கொலிஜியம் எப்படி பண்ணுவாங்க, கொலிஜியம் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? இந்த 1970 கேஸ் வந்துறீங்களா? இங்கே பாருங்கள், தலைமை நீதிபதியில் மூத்த நீதிபதிக்கு போகிறாங்க. பிற நீதிபதிகள் நியமிக்கப்பட்ட பின்னு நாடு முதல்ல இருக்கிற உயர்நீதிமன்றங்கள் பெருமளவில் மாற்றம் செஞ்சு முயற்சி பெற்றனால தான் இந்த இதே ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதை நீங்கள் மைண்ட் மேப்பை பாருங்கள், இதை சொல்கிறேன். ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ ரெண்டாவது கேஸை பொறுத்தவரையில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த 93 ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த அவங்க வழங்கக்கூடிய ஆலோசனை இருக்கு இல்லையா, அந்த ஆலோசனைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசிஷன் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா, சரிங்களா, டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆலோசனைக்கு பிறகு அந்த தலைமை நீதிபதியோட ஆலோசனைக்கு பிறகு தான் வந்து அந்த ஆலோசனைக்கு வந்து ஜனாதிபதி கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த உச்சநீதிமன்றோட மூத்த நீதிபதி தான் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது நீதிபதி வழக்கில் சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். இந்த விஷயத்தில் தான் கொலிஜியம் உள்ளே வருது. சரிங்களா? 93 என்ன சொல்லுவாங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி தான் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கணும். இதுதான் சீனியாரிட்டி பேசிஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைமை நீதிபதியாக கலந்தாலோசிச்சு தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். நீதித்துறையில் எந்த மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் அதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த கொலிஜியம் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அதாவது மூத்த நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தலைமை நீதிபதி. அவங்க தான் இதுக்கு தலைவராகவும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த மூன்றாவது வழக்கு 98 போட்டிருப்பாங்க. இந்த 98 இருக்கக்கூடிய மூன்றாவது வழக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
ஒரு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தோட 4 மூத்த நீதிபதிகளை கொண்டது தான் வந்து கொலீஜியம். சரிங்களா? 2வது வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆலோசனைங்கிற வார்த்தை வந்து, அதாவது முதல் வழக்கில் ஆலோசனைங்கிறது வந்து ஒப்புதலாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸை நியமனம் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நியமனம் பண்ணணும் அப்படின்னா ஜனாதிபதி கேட்குறாங்க, சரி யாரை போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ப்ரெசென்ட்டில் இருக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும், சரிங்களா, பொதுவாகவே சீனியாரிட்டியில் ஒரு சண்டை வரும் இல்லையா, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை வரும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கீழே 2 நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார், இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார். உங்களோட ரொம்ப மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இருப்பார். ஆனாலும் சீனியாரிட்டி பேசிஸில் இவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார், 1ஆம் நம்பர் ஒருத்தர் இருக்கார், 2ஆம் நம்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, இவர் 2ஆம் நம்பர் நல்லா மல்டி டேலண்டட் பர்சன், கவர்மெண்ட்டுக்கு வந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா விதமாக சாதகமாக செய்யக்கூடிய ஆள். ஆனால் 1ஆம் நம்பரில் இருக்கிறவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, திறமையின்மைன்னு சொல்ல முடியாது, மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டியில் வந்து இவரை விட கொஞ்சம் குறைவான திறமை இருந்தாலுமே கூட, சரிங்களா, இவர் தான் முதல்ல நியமனம் பண்ணப்படணும். ஆனால் ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கும்போது அப்போ இருக்கிற ஜீரோனா யாருன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற தலைமை நீதிபதி. இவருக்கு அப்புறம் யார் வரணும் அப்படின்னா 1ஆம் நம்பரில் இருக்கிறவர் தான் வரணும். சரிங்களா? 1ஆம் நம்பரில் இருக்கிறவர் தான் வரணும், அதுக்கு தான் 2ஆம் நம்பரில் இருக்கிற வரணும். ஆனால் இவங்க இந்த ஜீரோஸில், அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 1ஆம் நம்பரில் இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜனாதிபதி வந்து அந்த ஆலோசனையை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ரூலில் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த டைமில் ரூலில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1ஆம் நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2ஆம் நம்பரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க 0 இடத்துல. அப்போ 1ஆம் நம்பருக்கு இந்த இடத்துல வந்து சீனியாரிட்டி பாதிப்படையுது. சரிங்களா? 1ஆம் நம்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே 1ஆம் நம்பரில் இருக்கார், 2ஆம் நம்பருக்கு வேற ஒரு நம்பர் வராங்க. இதை ஓவர்லேப் பண்ணி இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த 2வது கேஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, 2ஆம் நம்பரை வந்து 0ல், அதாவது தலைமை நீதிபதியை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இல்லையா, இந்த முடிவு வந்து 100% மூத்த தலைமை நீதிபதியை மட்டும்தான் நியமனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சீனியாரிட்டியை ஓவர்லேப் பண்ணக்கூடாது. ஏன்னா மூத்த நீதிபதினா ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 1ஆம் நம்பர் அப்பாயின்ட் பண்ணாலும் இவர் தான் சீனியர். சரிங்களா? 2ஆம் நம்பர் ஜூனியர் தான். 2ஆம் நம்பர் ஜூனியர் தான். ஸோ அப்போ சீனியர்னால் இந்த சீனியாரிட்டி பேசிஸில் தான் இவரை வந்து 0ல், அதாவது சிஜிஐயை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த 2வது கேஸில். 3வது கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கொலீஜிய முறை அப்படிங்கிறது ஒரு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ப்ளஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 4 மூத்த நீதிபதிகள். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல 1 2 3 4 இவங்க 5 பேரும் சேர்ந்து தான், சரிங்களா, இந்த 5 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலீஜியத்தை வந்து அதாவது இந்த கொலீஜிய முறைகளை வந்து செய்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க 5 பேரும் சேர்ந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது. சரிங்களா? நியமனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இவங்க தான். ஓகேவா? இவங்க பரிந்துரை தான் பண்ணுவாங்க ஜனாதிபதிக்கு. நல்லா கேட்டுங்க, பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த பரிந்துரையை வந்து ஏற்று, சரிங்களா, ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டர்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? ஆர்டர்ஸ் போடுவாங்க. சரி, இதுலேயும் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, 1 2 3 4 இருக்காங்க. சரி, இந்த 4 பேர் சீனியரிட்டியில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 2 பேர்த்த பிடிக்கும், 2 பேர்த்த பிடிக்காது. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் சிஜிஐ. சரிங்களா? அது சிஜிஐ. சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா, சரிங்களா, தலைமை நீதிபதி அந்த பேரை ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கவே கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல கருத்து வேறுபாடு ஒருத்தர் இருந்ததுன்னா அதை பெண்டிங்கில் போட்டுருவானுங்க. இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். இது புரிஞ்சதுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அந்த எஸ்ஏவை நீங்கள் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ 1 + 4ன்னு சொல்லிட்டேன். அதாவது 1 + 4ன்னு சொல்லிட்டேன். மொத்தம் 5 பேர், 0 + 1 2 3 4 இவங்க 5 பேரும் சேர்ந்தது தான் கொலீஜியம் சிஸ்டம். ஓகேங்களா? கொலீஜியம் சிஸ்டம். இதுக்கப்புறம்
இந்த கொலிஜியத்தில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மெட்ராஸோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, இந்த நீதிபதியை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மெட்ராஸ்லேருந்து பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பாம்பே ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரை சரிங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபரை இந்த அஞ்சு பேரும் பரிந்துரை பண்ணணும் சரிங்களா. அந்த கொலிஜியம் 5 பேரும் பரிந்துரை பண்ணி ஜனாதிபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணணும், பிரசிடெண்ட் வச்சு ஆர்டர்ஸ் போடுவாங்க. ஓகேவா. இந்த விஷயத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஹைகோர்ட்டோட அந்த தலைமை நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து எனக்கு பாம்பே வேணாம், எனக்கு கொல்கத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்த்திட்ட வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த 2 பேர்த்துக்கிட்ட வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் பாம்பேக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இவங்க 2 பேரும் கல்கத்தாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த பேரை இவரை இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இவர் வந்து பரிந்துரையே செய்யக்கூடாது. நீங்கள் பாம்பேக்கும் பரிந்துரை பண்ணக்கூடாது, கொல்கத்தாவுக்கும் பரிந்துரை பண்ணக்கூடாது சரிங்களா. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட விருப்பத்திற்கு மேலாக கூட்டு முடிவை எடுப்பது தான் வற்புறுத்துறாங்க. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி, அதாவது இந்த 2 டீமையும் கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல போட சொல்கிறதுக்கான முடிவுகளை சொல்லணும். கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது 3வது நீதிபதி வழக்கு. இப்போ இந்த 3வது நீதிபதியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கொலிஜியம் அப்படிங்கிறது 1+4 5 பேர் கொண்ட ஒரு அமைப்பு சரிங்களா, ஒரு அமைப்பு. இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேங்களா. ஸோ அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்புலாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, அதிகார வரம்பு பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை அப்படின்னா அதுதான் தீர்த்து வைக்கணும். இப்போ வந்து காவிரி பிரச்சனை நமக்கும் கர்நாடகாவுக்கு இருக்குன்னா அதை வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் சரி பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க, இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதனுடைய அரசியல் இதெல்லாம் சொல்லுவாங்க. 129 215 எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதை இந்த இடத்துல இது போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், இது எல்லாமே இந்த அமைப்பை பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ வாங்க, நீங்கள் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. சரி ரைட்டு, இப்போ வாங்க நம்ம கொலிஜியத்துக்கு வந்துடுவோம். ஸோ இந்த கொலிஜியத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கொலிஜியம் பேசு பொருளாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஏன் பேசு பொருளாச்சு, இந்த எந்த சுச்சுவேஷனில் எந்த ஆக்டில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சரிங்களா. அப்படின்னா இந்த கொலிஜியம் வந்து இதனுடைய பரிணாமத்தை பற்றி இப்போ தான் பேசிட்டோம். உச்சநீதிமன்றத்தோட கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டோம், அதில் தலைமை நீதிபதி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இவங்களுடைய பதவி உயர்வு சரிங்களா, இந்த பதவி உயர்வு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த அமைப்பு தான் டிசைட் பண்ணுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதனுடைய பரிணாம வகுப்பு இப்போ தான் சொன்னேன். 1970 இந்த பிரச்சனை நடக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒவ்வொரு வழக்காக கொண்டு வராங்க. நான் சொன்ன எல்லா வழக்கம் இப்போ 93 2வது நீதிபதி வழக்கு 93 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு 1+ சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 98 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை அமைப்பு கொலிஜியத்தை 5 பேர் கொண்ட குழுவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 1+4 அப்போ இருந்தவங்க, இப்போ கிடையாது. சரி, இந்த அமைப்போட உறுப்பினர்கள் சொல்லிட்டோம், 1+4ன்னு சொல்லிட்டோம். இதை பற்றி பேசிட்டோம். இதில் வந்து 1+4ன்னு சொல்லிட்டோம் சரிங்களா. இப்போ இதில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன, கொலிஜியத்தில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்திய ஜனாதிபதி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அது மட்டும் இல்லாமல் எல்லா உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகள் சரிங்களா, எல்லா உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகள், அதுவும் இல்லாமல் அங்கே உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள், இது எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறது யாருன்னா ஜனாதிபதி தான். ஓகேவா. இந்த நியமனத்தை பொறுத்தவரையில் சரிங்களா, இந்த நியமனத்தை பொறுத்தவரையில் யார் ரிலீவரோ அவர் தனக்கு அடுத்து வரப்படக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பரிந்துரை பண்ணுவாங்க சரிங்களா. பரிந்துரை பண்ணுவாங்க. என்ன பரிந்துரை பண்ணுவாங்க, எப்படி பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னா சீனியாரிட்டி பேசிஸில் பரிந்துரை பண்ணுவாங்க. ஓகேவா. பரிந்துரை பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
சார் இம்பீச்மெண்ட் வேற, இம்பீச்மெண்ட் வேற. அது 61. அது அது வந்து பதவி நீக்கம் பண்ணுறது தான். அது பாதிக்குமா அப்படின்னா அந்த கொலிஜியம் சிஸ்டம் தான் அதையும் வந்து என்ஜாக்னு மாற்றிடுறாங்க. அந்த கமிஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா. தேசிய நீதிபதிகள் ஆணைய சட்ட வரைவோடு 2011 அந்த பிரச்சனை வந்தப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க சீனியாரிட்டி இழக்கப்படும், அவங்கள அந்த மாதிரி டைமில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இம்பீச்மெண்ட்டில் ஒருத்தர் உட்படுத்தப்பட்டாருன்னா அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து சிஜிஐயை உட்கார வைக்க மாட்டாங்க சரிங்களா. அது விதிகளில் இடம் கிடையாது, மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் ஒருத்தர் வந்து பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அவங்க வந்து இம்பீச்மெண்ட்டை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷனே கிடையாது, அவங்கள சீக்கிரம் வந்து டீம்டு டு பி ரிலீவ்டு, அவங்கள அவ்வளோ உடனே வந்து அடுத்த பீரியடில் அவங்கள வந்து அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு சரிங்களா. இது பாருங்கள், இது எல்லாம் அந்த சிஸ்டம் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த மத்திய அரசு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மத்திய அரசோட வேலை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தான் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சீனியரில் இருக்கக்கூடியவர் தான் வந்து சிஜிஐயை நியமனம் பண்ணணும், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ரெக்கமெண்ட் பண்ண உடனே ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் உண்மைத்தன்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க ரைட்டுங்களா. பிரதமருக்கு அனுப்பிச்சு பிரதமருக்கு கீழே இயங்கக்கூடிய சட்ட துறை இருக்கும் இல்லையா, சட்டத்துறைக்கு அனுப்புவாங்க. அந்த சட்டத்துறை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சட்டத்துறை வந்து ஆய்வு பண்ணும் சரிங்களா. சட்டத்துறை ஆய்வு பண்ணும். அந்த சட்டத்துறை அந்த அமைச்சருக்கு வந்து இந்த கொலிஜியம் பரிந்துரை பண்ணுற இதை அமைச்சு அதனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அவங்கள நியமனம் பண்ணுவாங்க சரிங்களா. இதே மாதிரி இந்த கோர்ட் டிசிஷன் பண்ணுது இல்லையா, இதே மாதிரி மத்திய அரசும் சிஜிஐயா இவங்களெல்லாம் நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலிஜியத்துக்கு அனுப்புவோம். ஏன் அப்படின்னா அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ரெக்கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லா கமிஷனில் தான் இருக்கும், லா டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க சரிங்களா. ஆய்வு பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு பண்ணி கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே கூட அவங்கள வந்து உண்மையிலுமே இவங்க மேலே எந்த குற்ற வழக்குகளும் இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒப்புதலுக்காக அந்த கோப்புகளை வந்து அரசாங்கத்துக்கே அனுப்புவாங்க சரிங்களா. அனுப்புவாங்க. இந்த ஒருவேளை இந்த கொலிஜியம் வந்து அந்த பேரை மீண்டும் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிச்சு அப்படின்னா அவங்கள வேறு வழி இல்லாமல் நியமனம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அது வேறு வழி கிடையாது, நியமனம் பண்ணி தான் தீருவாங்க ஓகேங்களா. எந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த கொலிஜியத்துக்கும் அந்த கிளாஸ் இருந்தாலுமே கூட அந்த கிளாஸை வந்து மூத்த நீதிபதிகளோட அவங்க ஜனாதிபதி வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பாங்க சரிங்களா. சார் அட்டார்னி ஜெனரல் சார் சொல்லுங்கள் சார். இதுல டிரான்ஸ்பரன்சியே இருக்காதா சார்? 100% இருக்காது சார். அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறேன் சார் நான். அட்டார்னி ஜெனரல்லாம் இவங்க எந்த வகையிலையும் இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் வந்து ஒரு அரசாங்கத்தோட ஒரு வழக்கறிஞரை தவிர அவருக்கு வந்து முழு அதிகாரம் கிடையாது சரிங்களா. ஒரு கேபினட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருப்பாங்களே தவிர அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா அவருக்கு இதிலலாம் தலையிடக்கூடிய அதிகாரம் கிடையாது சரிங்களா. ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் டைரெக்டாக அவங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. இன்னொன்று அவங்க கொடுக்குற அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுக்கக்கூடிய ஆலோசனைங்கிறது ஒப்புதல் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒப்புதல் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் ஏமா சொல்லுமா ஏமா வந்துட்டு அந்த கிளாஸ் நடத்திட்டு இரு கூப்பிட்றேன். இந்த மாதிரி இருக்குது சார் சரிங்களா. இதை தான் சொல்லியிருக்காங்க, இதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பொதுவான விமர்சனங்கள் இருக்கும். இதனுடைய பொதுவான கொலிஜியத்துக்கு எதிரான பொதுவான விமர்சனம் என்ன அப்படின்னா அதான் இப்போ கேட்டார் இல்லையா சார், நடத்திட்டு இருக்கும்போதே கேட்டார் டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையான்னு. அதுதான் பெரிய பிரச்சனை. டிரான்ஸ்பரன்சி 200% இருக்காது சரிங்களா, 200% இருக்காது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிவிக்கிறது, தமிழில் பொறுத்த வரைக்கும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்ட வரைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. அதாவது நேஷ்னல் ஜூடிக்கல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் பில்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கொண்டு வந்தாங்க. அதை கடைசி வரைக்கும் நம்ம ஆளுங்க அதை முழுசாக கொண்டு வர விடலை இன்னும் சொல்லணும்னா சரிங்களா. ஆனாலுமே கூட பிரணாப் முகர்ஜி இருக்கும்போதே அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டார் சரிங்களா.
ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இது வந்து ஒரு சட்ட போராட்டம் தான், அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டம் தான். நம்ம அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகணும். கொலிஜியம்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா? கொலிஜியம்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போனது. முக்கியமாக அந்த கொலிஜியம் நடைமுறை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போதுமானது. சரிங்களா? என்ஜாக் அப்படிங்கிறது இந்த தேசிய ஆணையம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு உருவாக்கியிருக்கிறது. சரிங்களா? இந்த கொலிஜியம் முறையை பாதுகாக்காக அந்த என்ஜாக்கை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 2 அமைப்பு தான் இதுக்கு. ஒன்று வந்து கொலிஜியம், இன்னொன்று என்ஜாக்கு. இதில் நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம அது உள்ளே போவேன்னா நம்ம கொஸ்டின் கொலிஜியம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, இதுக்கு இந்த பிரச்சனைக்கு திருப்பி வந்து உச்சநீதிமன்றம் தான் பதிலே சொல்லும். நீங்கள் என்ஜாக்கு பெருசா கொலிஜியம் பெருசானா திருப்பி உச்சநீதிமன்றம் தான் அதுக்கும் பதில் சொல்லும். இறுதி நடுவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். அவங்களுக்கு எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொலிஜியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, கொலிஜிய அமைப்பை விமர்சிக்கக்கூடிய விஷயம் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது, நாங்கள் டைரெக்டாக கவர்னர் கீழே இருக்கிறவங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அட்டார்னி ஜெனரலுக்கு நேராகவே அட்வைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போவும் வந்து கொலிஜியம், அதனால தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போது பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இடமாற்றங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்கள் நம்ம முன்னாடியே பேசிட்டேன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொலிஜியம் அமைப்புக்கு எதிரான பொதுவான விமர்சனம் இப்போ நீங்கள் சொன்னது தான், அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்காது. சரிங்களா? இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, ஒரு பரிசீலிக்கும் மண்டலம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதன் மூலியமாக வேணால் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரலாம். ஆனால் இந்த அமைப்பு முழுசாக பார்த்திங்கன்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையமாக மாற்றுவதற்கு வந்து மத்திய அரசு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும், சரிங்களா, மத்திய அரசு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அது வந்து உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. திருப்பி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த கொலிஜியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், கொலிஜியம் சிஸ்டத்துக்கும் என்ஜாக் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவான்னா, என்ஜாக் சிஸ்டத்தில் அந்த ஜூடிக்கல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் வந்து இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அந்த பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியை உள்ளே திணிப்பான். அப்போ ஜூடிக்கல் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜுடிஷியரி சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியன் உள்ளே வந்துடுவாங்க. இவங்களோட நியமனத்தில் ஒரு பொலிட்டிஷியன் தலையிடுறதுனால இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். நீதிபதிகளோட நியமனத்தில் ஒரு எம்பி, அதாவது எம்பி தானே பொதுவாக அமைச்சராக இருப்பாங்க, அந்த ராஜாங்க அமைச்சர் வந்து நேரடியாக தலையிட இருக்கிறத வந்து நம்ம உச்சநீதிமன்றம் வந்து தலையிடலை. சரிங்களா? தலையிடலை, அதாவது விரும்பலை, என்ன சொல்லணும்னா விரும்பலை. அதனால் அதை அந்த பில்லை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய என்ஜாக் ஆக்டுக்கு வந்து எங்கள் கொலிஜியம் சிஸ்டம் வந்து கட்டுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு சில வீட்டோ பவர்லாம் இருக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ வீட்டோ பவர் என்ன அப்படின்னா, அந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்த கொலிஜியம் வந்து சொல்கிறக்கூடிய இதை வந்து டைரெக்டாக குடியரசுத் தலைவரோட கட்டுக்குள்ளே தான் இருக்குமே தவிர 100% அந்த பிரதமர் அமைச்சரவை இருக்கு இல்லையா, பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு கட்டுப்படாது. ஸோ அதை அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் குட் ரிட்டன் கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன், பட் இஃப் கவர்மெண்ட் வந்து வாஸ் சென்ட் அகெயின், கவர்மெண்ட் வாஸ் பவுண்ட் பை இட். சரிங்களா? ஒரு தடவை இவங்க வந்து இவங்க வேணான்னு சொல்லி திருப்பி அமிச்சாலுமே கூட, கவர்மெண்ட் அமிச்சாலுமே கூட 2வது முறை கொலிஜியம் சிஸ்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை 100% அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், யூனியன் லா மினிஸ்டர் இருக்கும், கம்போசிஷன் இருக்கு இல்லையா, யூனியன் லா மினிஸ்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். யூனியன் லா மினிஸ்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காம்போசிஷனில் ஒரு சிஜிஐ இருப்பாங்க, 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ப்ளஸ் யூனியன் லா மினிஸ்டர். இந்த இடத்துல அந்த யூனியன் லா மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து அந்த டைமில் பேசப்பட்டது. அது 200% இந்த ஜுடிஷியரி சிஸ்டத்தில் ஒரு சொட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா பாய்சனை கலந்தது கமோன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கவுல் சொல்லிடுவார். சரிங்களா? அதனால் அது அப்போவே கைவிடப்படும், அதை சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து கொலிஜியம் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்மளுடைய இதை பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆர்டிக்கலை பொறுத்த மட்டும் இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஆமாம் கொலிஜியம் சிஸ்டம்ல என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து இதை பொறுத்த மட்டும் அப்பாயின்மெண்ட்டு. சரிங்களா? இட் கவர்னன்ஸ் அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் அண்ட்
ஹைகோர்ட் ஜட்ஜஸ். இது அப்பாயின்மெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கும் இருக்கிறது தான் இந்த கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி டிரான்ஸ்பரண்ட் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்போம். ஆனால் இதில் டிரான்ஸ்பரண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ பாடி ஆஃப் த சிஸ்டத்தில் கொலிஜியம் சிஸ்டம் எப்படி எவாலுவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து 124ல் 2 சொன்னோம். பிரசிடெண்ட்டுக்கு வந்து தான் வந்து அவர் தான் வந்து சிஜி நியமனம் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது யாருக்கு பரிந்துரை பண்ணுவாங்கன்னா கொலிஜியம் தான் பரிந்துரை பண்ணும். ஓகேங்களா? அது தொடர்புடைய வழக்குகள் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். 81, 82, 93, 98 இதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேசஸ் இதெல்லாம் பார்த்தோம். தமிழ்லேயே பார்த்தோம். செகண்ட் ஜட்ஜஸ் பார்த்தோம். தேர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணான்னு பார்த்தோம். என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்ஜாக் தான் நேஷனல் ஜூடிக்கல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் 2014 அந்த பில்லை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் சிஜிஐ இருக்கும், 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு லா மினிஸ்டர், 2 எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் பேசுபொருள் ஆகும். இதை வந்து கொண்டு வரதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அதை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருவாங்க. அது அப்படியே இருக்கும். சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள். பட் ஸ்டில் பெண்டிங் ஃபைனலைசேஷன். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு எம்ஓபி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணுறத வந்து ஜுடிஷரி வந்து பர்மிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லிடுவாங்க. அதனால் அந்த பில் இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லியிருக்கோம் இதில். ஓகே, இதில் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது சீம்லெஸ் வெப் ஆஃப் வேல்யூன்னு இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுடைய அந்த கொலிஜியம் சிஸ்டம் இருக்கணும். ஸோ கொலிஜியம் சிஸ்டம் வந்து எப்போ சேஃப்கார்டாக இருக்கணும் அப்படின்னா, அது அட்டானமி பாடியாக இருந்தால் தான் அது இருக்க முடியும். சரிங்களா? அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா, அக்கௌண்டபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஜுடிஷரியில் வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை வந்து உச்சநீதிமன்றம் பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த நியமனங்களில் வெளிப்படைத்தன்மையும் இதெல்லாம் இருந்தால் தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிடலாமா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் பொறுத்த மட்டும் 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கீம் என்ன பார்த்துருக்கோம்னா மதிய உணவு திட்டம், அதோட தொடர்புடைய காலை உணவு திட்டம். சரிங்களா? காலை உணவு திட்டம் ப்ளஸ் வந்து அந்த காலை உணவு திட்டத்தில் பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம், இந்த 2 ஸ்கீமும் பார்த்துருக்கோம். ப்ரைம் ஸ்கீம்ஸ் இந்த 2ம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனங்கள் மற்றும் டிரான்ஸ்ஃபர்ஸோட தொடர்புடைய அந்த கொலிஜியம் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா?